குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவென்னமக. இன்று திங்கட்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும் IPL கிரிக்கெட் போட்டிக்கான ஒரு சிறிய ஜோதிட ஆய்வு. அதாவது மும்பையும் RCBயும், அதாவது MI RCB மும்பை பெங்களூர் அணிகள் மோதுகின்றன. இந்த அணியில் விளையாடும் வீரர்களின் நிலவரங்கள் எந்த முறையிலே இன்று இருக்கும் திங்கட்கிழமையில் அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரம், சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் புனர்பூசம் 4ஆம் பாதம், புதன் பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே பயணித்து கொண்டிருக்கிறார். அப்போது இன்னைக்கு பவுலர்கள் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஆயில்யம் நட்சத்திரத்திலே நடைமுறையில் இருக்கும்போது பவுலர்களும் ஆல்ரவுண்டர்களும் இன்னைக்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எம்ஐ பொறுத்தவரையில் ஷர்மா, ஜாக்ஸ், திர், போல்ட், எம் ரகுமான் வந்தார்னா, கே சர்மா, புதூர், இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை தருபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் RCB பொறுத்தவரையில் கோலி, டேவிட், படிட்டர், லிவிங்ஸ்டன், பாண்டியா, ஹுட், பி குமார், எஸ் சர்மா ஆகியோர் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆட்ட நிலவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதலில் பேட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கு முதல் 1 மணி நேரம் அருமையான காலகட்டங்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு 1 மணி நேரம் சிறப்பான காலமாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடியவர்களுக்கு லாஸ்ட் 1 மணி நேரம், ஃபஸ்ட்டில் இருக்காது, லாஸ்ட்டில் விறுவிறுப்பான ஆட்டமாக இருக்கும். நேர காலங்களும் அருமையாக உள்ளது. செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 மணி நேரம், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் மிக சிறப்பான காலங்களாக உள்ளதால் ஆட்டம் விறுவிறுப்பான ஆட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் டாஸ் வின் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஒரு 50% அப்படி தான் சொல்லணும், ஒரு 50% பெங்களூர் அணி டாஸ் வின் பண்ணக்கூடியதாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. படிட்டரின் ஜாதகம் இன்றைக்கு நல்லா இருக்குது, அதனால் இவர் டாஸ் வின் பண்ணுவார். இவர் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தார் ஆனால் வெற்றி வாய்ப்பு RCBக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால் வெற்றி வாய்ப்பு மும்பை அணிக்கு போய்விடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேர காலங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.